0 ஸ்பெர்ம்ஸ் ஆர் நில் ஸ்பெர்ம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கன்செப்ஷன் பாசிபிளா? ஸோ இந்த நில் ஸ்பெர்ம்ஸ் அதாவது எசோஸ்பெர்மியாவை நம்ம 2 விதமாக சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா 80% பார்த்தோம்னா அணுக்களோட உற்பத்தி திறன் நல்லாயிருக்கும். பட் அணுக்கள் வர பாதையில் ஏதாவது அடைப்போ பிளாக்ஸோ இருக்கும் பட்சத்தில் நில் ஸ்பெர்ம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஊசி மூலியமாக பீஸா டெக்னிக் இல்லை டெசி டெக்னிக் அப்படிங்கிற முறையில் அந்த விரைக்குள்ளேருந்து ஸ்பெர்ம்ஸ் எடுத்து இக்ஸி முறையில் தாராளமாக நம்ம கன்சீவ் ஆக வைக்க முடியும். அண்ட் 20% ரேர் பாசிபிலிட்டி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா, அதாவது அணுக்களோட உற்பத்தி திறனே குறைவாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போது அட்வான்ஸ்டாக மைக்ரோ டீசேங்கிற டெக்னிக்கில் அந்த டெஸ்டிஸை நம்ம பயாப்சி பண்ணி அதிலிருந்து ஸ்பெர்ம்ஸ் ரிட்ரீவ் பண்ணி கூட நம்ம ப்ரெக்னன்சி உண்டாக்க வச்சுருக்கோம்.